ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈஸியான சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருக்கா? அப்போ ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அப்புறம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வதக்கினதும் இதில் 2 நல்ல பழந்தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்க விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அதை இந்த மாதிரி கையிலே நசுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு வந்ததும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் புதினா இலை தான் சேர்த்துருக்கேன், இன்னும் நல்லா ஸ்மெல் கொடுக்குன்றதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க இது. தேங்க்யூ.